அனைவருக்கும் வணக்கம். காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல் என்ன ஒர்க் இருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வருகிற 9th தான் அப்டேட் பண்றோம், நியூ வெர்ஷனு. அதுக்கு முன்னாடி வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம், அது ஓல்டு வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஓல்டு வெர்ஷனே தான் இந்த மந்த் ஃபுல்லாவே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் ரெனியூவல் பண்ணீங்கன்னா. இல்லை நான் 9th அப்புறம் பண்ணிக்கிறேன்னா நியூ வெர்ஷனோட வரும், அது ப்ரைஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,900 புட்டு 72 ரூபீஸ்க்கு ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டு அப்சைடு செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு போன ஐஏ 65 தான், அது போகவே இல்லை 72க்கு, அது பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், கண்டிப்பாக அப்பா இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். சரி, அங்கிருந்து கீழே வந்தா ஒரு விலையில திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் சப்போர்ட் எடுக்கணும், ரெசன் இல்லை சப்போர்ட் உடச்சிட்டு ரெசன்ஸா மாதிரி கீழே போகணும். இன்னைக்கு கண்டினியூவா கீழே தான் போக போகுது அப்படிங்கிறது மார்னிங்கே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்ம மேக்ஸ், நம்முடைய மெத்தடு. அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பா அப்சைட் தான் போயிருக்கும். ஏன் அப்படிங்கறத சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. சிம்பிளா பாக்குறோம், சிம்பிளா ட்ரேட் பண்ணும். எதுவும் எந்த பிரைஸ்ல வாங்கணும், எந்த ஸ்ட்ரைக் வாங்கணும், என்ன டார்கெட் போகும், எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி கால்குலேஷன் வச்சிருக்கணும். அங்க வரும்போது அந்த பிரைஸ் டச் பண்ணும்போது தான் நம்ம வாங்கணும். மொத்தமா எல்லா இடத்துல எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்போ மார்க்கெட்டு இன்னைக்கு அப்சைட் போயிருக்கும். அதை நான் போய் ஷோ பண்ணணும் அவசியமே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.